எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வாலிப பருவத்தில் அந்த அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஜெபிச்சுட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். நான் இப்படி நம்ம தூங்கும் பொழுது கொஞ்சம் இப்படி அசைஞ்சு திரும்பி படுக்கும்போது நம்ம கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து போகும்ல. அந்த கான்ஷியஸ் வரும் பொழுது பார்த்தா என்னுடைய மை சோல் இஸ் ஸ்பீக்கிங் டு காட். அது கேட்கும் எனக்கு. அப்படி தூங்கும் போது கூட அவ்வளோ அலர்ட்டாக நான் ஆவியானோடு பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமென். அப்படி கர்த்தர் என்னை என்னுடைய ஹாஸ்டலில் என்னை வார்டனாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அந்த ஹாஸ்டலுக்கு நான் வார்டனான. அப்படி நான் வார்டனாக இருக்கும்பொழுது, நான் தூங்கி கொண்டிருக்கும்பொழுது கர்த்தர் எனக்கு சில காரியங்கள், அந்த ஹாஸ்டல் நடக்கிற சில விஷயத்தை கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். ஆமென். நான் வார்டன் ஆனதுக்கப்புறம் பல வருஷமாக ஒரு இது நடந்துட்டு இருந்துச்சு. யாருக்குமே அது தெரியல. கர்த்தர் எனக்கு அதை நான் ஜெபித்து விட்டு தூங்கும்போது கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, அந்த இடத்துக்கு போ, அது ஏன் அங்கே இருக்குன்னு கேளு வாட்ச்மேன் கிட்ட அப்படின்னு கேட்டாதான் பல வருஷமா இந்த வாட்ச்மேன் பண்ணிட்டு இருக்க தில்லுமுள்ளு வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். அது யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஆவியோடு பேசுவார். ஆமென்.